ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் வித் மகேஸ்வரி. இன்னைக்கு நம்ம எங்கே போயிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா சுற்றுலா மற்றும் தொழில் பொருள் காட்சிக்கு தாங்க போயிருக்கோம். கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போய் நம்ம பார்க்க வேண்டிய இடன்றத நான் சொல்லுவேன். இது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது இந்த தீவு தடல். ஆனால் நாங்கள் இவ்வளோ நாளாச்சு போகிறதுக்கு. அண்ணா பையன் ஊரில் இருந்து வந்திருக்கான். அவன் வந்திருந்தோடனே அவனை கூட்டிகிட்டு நாங்கள் போயிருந்தோம். இங்கே உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 40 ரூபாய், சின்ன பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா 25 ரூபாய் தான். நம்ம ஃபர்ஸ்ட் போகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்து சமய அறநிலைத்துறை திருக்கோவிலை பற்றி தாங்க இருக்குது. இந்த உண்மையாக ஒரு கோவிலுக்குள்ளே நம்ம எப்படி போயிட்டு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வெளியில் ஸ்லிப்பர் விட்டுட்டு உள்ளார போனோம். ஃபஸ்ட்டு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி விநாயகர் அவ்வளோ அழகாக இருந்தார். இப்போ வாங்க உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி அம்மன். இதுக்குள்ளே போகிறப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு கோவிலுக்குள்ளே போனால் நம்ம என்னெல்லாம் பார்ப்போமோ அது எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே இதை அப்படியே பார்த்துட்டே வாங்க, எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க இந்த இடத்த அப்படின்றத. இப்போ எல்லா கோவில்லையும் மதியம் டைமில் போனீங்கன்னா பெரிய பெரிய கோவிலில் அன்னதானம் திட்டம் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டு கோவிலில் என்னென்னலாம் திட்டம் கொண்டு வந்திருக்காங்களோ அதை பற்றி தான் இது ரெடி பண்ணியிருக்காங்களே. ரியலாக நம்ம பார்த்துருப்போம், திருக்கோவிலில் 1000 ஜோடிகளுக்கு திருமணம் செஞ்சு வச்சது கவர்மெண்ட்டு, அதை பற்றி வச்சுருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா திருக்கோவில் தேர் திருப்பணி பற்றி ரெடி பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பகவதி அம்மன் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தாங்க. கவர்மெண்ட் திருக்கோவிலில் திருக்குளங்களை சீரமைத்தாங்கல்ல, அதை பற்றி ரெடி பண்ணியிருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் திருவண்ணாமலை கார்த்திகை தீப பெருவிழாவை பற்றி ரெடி பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. கோவில்களில் திங்கக்கிழமை அன்னைக்கு தூய்மை பணி திட்டம் நடக்கும், அதை பற்றி ரெடி பண்ணியிருந்தாங்க. திருக்கோவிலில் யானை மணி மண்டபம் இருக்குது பாருங்கள், அதை பற்றி அழகாக இருக்குது. பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் பிறந்து வரலாறை பற்றி அழகாக சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்களேன். ஸ்ரீ ராமானுஜர் ஓம் நமோ நாராயண நமோ என்னும் மந்திரத்தை மக்களுக்கு போதித்தல். அழகாக எப்படி ரெடி பண்ணியிருக்காங்கன்றத பாருங்க, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. திருக்கோவில் சார்பாக மருத்துவ மையங்கள் கவர்மெண்ட் இப்போ என்னெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்களோ கோவில்களில், அதை பற்றி தான் இது சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு திட்ட மையத்தை பற்றி அழகாக ரெடி பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒவ்வொன்றத்தை பற்றியுமே நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே இந்த இடத்துல சூப்பராக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் கிடையாது, நம்ம பசங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு டிபார்ட்மெண்ட் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நிறைய நம்ம போய் பார்த்ததே கிடையாது, அதை பற்றி நமக்கு ஐடியாவும் இருந்ததும் கிடையாது. இதை போய் பார்க்குறப்ப தான் நமக்கு நிறைய தெரிஞ்சுக்கிறோமே இதெல்லாம் பற்றி. இந்த மாதிரி இடத்துக்கு கண்டிப்பாக நம்ம பசங்களை கூட்டிகிட்டு போகணும். அவங்கள கூட்டிகிட்டு போனால் அவங்க நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கான பிளேஸ்ன்னு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இன்னும் உள்ளே போய் பார்த்துட்டு வரப்போ அவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இவ்வளோலாம் இருக்கா, இதெல்லாம் நம்ம போய் இவ்வளோ நாள் பார்த்ததே இல்லை, இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கவுமே இல்லையேன்றப்ப ரொம்பவே கஷ்டமாகவும் இருந்தது எனக்கு. இந்த பொருட்காட்சி நீங்கள் போகாமல் இருக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பார்த்துட்டே வாங்க. கண்டிப்பாக நீங்களும் இது உள்ளே போய் பார்த்துட்டு வந்ததுக்கான என்ஜாய்மெண்ட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நான் இந்த வீடியோவில். இப்போ நம்ம கடல் வண்ண மீன்கள் தான் பார்க்குறோம். குட்டி இனப்பெருக்கம் செய்யும் மீன்கள் இது எல்லாமே. இந்த மீன் எல்லாமே கடலில் வாழும் மீன்கள். பார்க்கறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள்.
பசுமையான சாலை பாதுகாப்பு மையத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது ஊட்டியில் உயர் மட்ட சாலை அமைத்தல் பற்றி அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் பார்க்குறப்ப தான் நம்மளே தெரிஞ்சுக்கிறோமே. இது பார்த்தீங்கன்னா கோரிப்பாளையம் சாலை மேல் பாலம். இது சென்னையில் யூ வடிவ மேல்பாலம். இது பார்த்தீங்கன்னா திருவான்மையூர் ரயில் நிலையம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாலை அமைப்பை பற்றி தான் ரெடி பண்ணியிருக்காங்க. நெடுஞ்சாலைத்துறைங்க இதை நம்ம பார்த்தது. நெடுஞ்சாலைத்துறையில் பசுமையான சாலை பாதுகாப்பு மையத்தை நம்ம பார்த்ததுக்கு அப்புறமா அதுக்கு எதிர்க்க பட்டு வளர்ச்சி அதை பற்றி இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உழவர் துறை பற்றியும் இருக்குது. ஒவ்வொரு துறையை பற்றியுமே அவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா கல்வித்துறை, ஒவ்வொரு துறையும் பற்றியும் அவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. பசங்களுக்கும் தெரியாது, நமக்கும் இவ்வளோ துறை இருக்கா இதெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சிக்கவே இல்லை. கண்டிப்பாக இதெல்லாம் நாங்கள் போய் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்களா, ஊராட்சி துறை தான். நேற்றைய தமிழகம் அப்படின்ட்டு அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. மலைவாழ் மக்கள் குடியிருப்பை அவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். வீடுங்க, தண்ணி டேங்க்கு, லைட் செட்டிங்கு, செடி, வீட்டுக்கு வெளியில் செடி பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. பார்த்திங்கன்னா அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க கிராம சபை கூட்டம்ட்டு. கிராமத்தில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், அந்த ஊரில் திருவிழா இல்லை என்ன விசேஷமாக இருந்தாலும் ஒரு கூட்டம் மாதிரி போட்டு அதை பேசி முடிவு எடுப்பாங்க அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து. இது கிராமத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். பார்த்திங்கன்னா இலங்கை தமிழர் மறுவாழ்வு குடியிருப்பு. அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு கிராமத்தை சம்மந்தப்பட்ட மாதிரி மண் சாலை, இந்த மாதிரி சாலை பற்றி எல்லாமே அழகாக சொல்லியிருக்காங்க. சுய உதவி குழுவுடைய கைவினை பொருட்கள்ங்க, இது எல்லாமே சேல்ஸ்க்காக வச்சிருக்காங்க. சுய உதவி குழுக்கள் உற்பத்தி பொருட்கள், மகளிர் தொழில் முன்னேறுவர்களை ஊக்கப்படுத்துவீர்கள்ன்ற மாதிரி ஒரு அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே சேல்ஸ்க்காக தான் அவங்க வச்சிருக்காங்களே. அனுபவ அங்காடி எல்லாமே கைத்தொழில் எவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்படியே பார்த்துட்டே வாங்க. இது பார்த்தீங்கன்னா வங்கி கடன் இணைப்பு. இது உழவர் சந்தை மாதிரி அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க. ஊரக சந்தைன்னு சொல்லுவாங்க, எங்கள் ஊர் சைடில் இது உழவர் சந்தைன்னு சொல்லுவாங்க.
பார்த்தீங்கன்னா ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி. இப்போ எல்லா கிராமத்துலேயும் சரி நூலகம் வந்துடுச்சுங்க. அதை பற்றி அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை பற்றி நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். அடுத்ததாக ஆதி திராவிட மற்றும் பழங்குடி நலன்துறை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்த அப்படியே சுற்றி பாருங்க, ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த இரும்பு பெட்டியெல்லாம் பார்க்குறப்ப எங்கள் தாத்தாவுடைய ஞாபகம் வருது. அப்பாவுடைய அப்பா அவர் எல்லாமே அந்த இரும்பு பெட்டியில் தான் வச்சுருப்பாரு. ட்ரெஸ்ஸு, அவருடைய என்னென்ன அவர் யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த இரும்பு பெட்டியில் வச்சுருப்பாரு. பெரிய மண்பானை மாதிரி இருக்குது பாருங்கள். இது எங்கள் பாட்டி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்பாவோடைய அம்மா சொல்கிறேன். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதில் பலகாரம்லாம் செஞ்சு வச்சுட்டு அதில் அந்த சுற்றி இருக்குது பாருங்கள், அந்த ரவுண்டில் கட்டி அது கயிறு மாதிரி அது தொங்க விட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அரிசி கொட்டி வைப்பாங்க, நெல் கொட்டி வைப்பாங்க, இதுக்கெல்லாமே அதை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே சேல்ஸ்க்காக நிறைய பொருள் வச்சுருந்தாங்க. இங்கே நானும் வாங்கியிருந்தேன், லிங்கம் வாங்கியிருந்தேன் அம்மாக்காக. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்டாக கட்டுற இந்த செயின் வாங்கியிருந்தேன், இது 100 ரூபீஸ் கொடுத்து. மரம், விசிறிலாம் எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வருது. கரண்ட்டெலாம் இல்லாத அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த விசிறி வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் கிராமத்தில். அந்த விசிறி வச்சு நாங்கள் விசிறிட்டு உட்காந்துட்ருப்போம். அதெல்லாம் அந்த ஞாபகத்துக்கு வந்தது. நிறைய துறை இருக்குது. எல்லாத்துக்குள்ளேயும் உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். அதை வீடியோவாக காமிக்கிறப்ப ரொம்பவே பெருசாக போகும் வீடியோன்றதுனால அப்படியே காமிச்சிட்டு வந்திருந்தேன். அடுத்தது அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா இங்கே கடைங்க நிறைய போட்டிருக்காங்க. ரேட் கம்மிலையும் இருக்குது. 10 ரூபா பொருட்கள் இருக்குது. அதுக்கப்புறமா ஊறுகாய் பொருள், அதுக்கப்புறம் பீங்காய், இந்த மாதிரி நிறைய பொருள் ரேட் கம்மியிலே நமக்கு கிடைக்கிது. அதெல்லாமே போய் பார்த்துட்டு நிறைய பொருள் வாங்கியிருந்தேன். நான் என்னென்னலாம் பொருள் வாங்கியிருந்தேன்றத கூட உங்களுக்கு ஷார்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பொருட்காட்சி நம்ம கண்டிப்பாக எல்லாருமே போனால் மறக்காமல் ஒன்று சாப்பிட்டு வருவோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி அப்பளம், அதுக்கப்புறமா மிளகா பச்சி, இது எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு வந்திருந்தோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் லாஸ்ட்டாக போகணுன்றதுனால இந்த ஜாடி எல்லாமே ரேட் ரொம்பவே கம்மியாகவே எங்களுக்கு கிடச்சிது. அதனால் ஜாடி எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் பீங்காய் பொருட்கள்லாம் நிறைய வாங்கிட்டு வந்திருந்தேன். என்னெல்லாம் வாங்கினது உங்கள் கூட ஷார்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்படி நீங்கள் வீடியோ பார்க்கணும், இது புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தொடர்ச்சியாக போடுற வீடியோ உங்களால் பார்க்க முடியும். 90s கிட்ஸுங்க விரும்பி சாப்பிட்ட ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அது எல்லாமே வாங்கி சாப்பிட்டோம். இலந்த வடை, இலந்த ஊறுகாய், இலந்த இது அடை, அதுக்கப்புறம் பேப்பர் பிஸ்கெட் நிறைய இருந்துச்சு. அதெல்லாமே வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். இந்த இடத்துல மேங்கோ சர்பத் குடிச்சிருந்தோம். நான் ஃபஸ்ட் டைம் மேங்கோ சர்பத் குடிச்சிருந்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதை எவ்வளோ சூப்பராக அவங்க ரெடி பண்ணுறாங்கன்றத மட்டும் பாருங்கள் அந்த சர்பத்தை.
இந்த பெரிய வாட்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்லேயே ரொம்பவே ரேட் அதிகமாக பார்த்துருப்போம். இங்கே எனக்கு ரேட் ரொம்பவே கம்மியாக கிடச்சிது. அதெல்லாமே நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னென்னலாம் வாங்கியிருக்கேன்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி டெல்லி அப்பளம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்ததான் மேஜிக் ஷோ போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் லேசர் ஷோன்ட்டு ரெண்டுமே பசங்க மட்டும் உள்ளே போய் பார்த்துட்டு வந்திருந்தாங்க. அதையும் வீடியோ எடுத்திருக்கோம். அதையும் அப்படியே நீங்கள் பார்த்துட்டே வாங்க. மேஜிக் ஷோ பார்த்ததுக்கு அப்புறமா இப்போ பார்க்கறது லேசர் ஷோ. இந்த கேம் ஜம்பிங் கேம் இப்போ பசங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி விளையாடுறாங்க. இது பீச்சில் நிறையவே எல்லா இடத்துலையுமே வச்சுருக்காங்க. நம்ம மெரினா பீச்லேயும் இப்போ இது நிறைய ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னெல்லாம் வாங்கினோமோ திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு இப்போ பசங்க விளையாடுறதுக்காக என்ஜாய் பண்ணுறதுக்காக இந்த பிளேஸ்க்கு நாங்கள் வந்திருக்கோம். இதை அப்படியே பார்த்துட்டே வாங்க. எவ்வளோ பெரிய ராட்னம் கேம்ஸ் எல்லாமே என்னென்ன கேம்ஸ்லாம் இருக்குன்றத அப்படியே பார்த்துட்டே வாங்க. இதுலேயே கூட பசங்க மட்டும் போய் விளையாடிட்டு இருந்தாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பசங்கள்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் விளையாட்டு இருக்குன்றத அப்படியே உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க. பசங்க செம்மையாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா முக்கியமாக ஒரு இடத்துக்கு போகிறோம். இந்த வருஷம்தான் நம்ம தீவு தடலில் இதை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. இதாங்க நான் சொன்னேன் மரண கிணறுன்ட்டு சாகச விளையாட்டு. இது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அவங்க எப்படி தான் அவங்க உயிரை பணயமாக வச்சு
இது விளையாடுறாங்கன்னு எனக்கு தெரியல. இது கண்டிப்பாக 100 ருபீஸ், கண்டிப்பாக இதை கொடுத்து பார்க்கலாம். அவ்வளோ ஒர்க்குன்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அது மேலே நின்று பார்க்குறதுக்கே நமக்கு அவ்வளோ பயமாக இருந்துச்சு. அது அவங்க எப்படி தான் பண்ணாங்கன்றது எங்களுக்கு தெரியவே இல்லை. கிணறுக்குள்ள விளையாடுற இவங்க கேமை நம்ம பார்க்கலாமா? வாங்க இதை ஃபுல்லாக வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதை பார்க்குறதுக்காக என் பையன் எல்லாருமே போயிருந்தாங்க. நான் போகலை. அவனை வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுறா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவன் வந்து ஷார்ட் வீடியோவாக எடுத்துகிட்டு வந்துட்டான். நான் கண்டிப்பாக இது உங்களுக்கு எப்படியாவது இந்த வீடியோ காமிக்கணுன்றதுக்காகவே இதையே நான் உங்கள் கூட அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். 90s கிட்ஸ் எல்லாமே சின்ன வயசில் சர்க்கஸில் பார்த்துருப்போம். இது லேடிஸுமே சேர்ந்து பண்ணுவாங்க. 2 பேர் பைக்கு ஒருத்தவங்க ஓட்டுவாங்க, ஒருத்தவங்க பின்னாடி நின்றுட்டு அவங்க இன்னொரு பைக்கு ரெண்டுமே வந்து ஜாயின் பண்ணி ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க ஏறுறது, இது எல்லாமே நம்ம வந்து சர்க்கஸில் பார்த்துருப்போம். என் பையன் இப்போ தான் இதை ஃபஸ்ட் டைம் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தான். அவன் அவ்வளோ வந்து சொல்லிட்டு இருந்தான், அம்மா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க, அங்கே நிற்கிறப்பவே நம்மளே ஆடுற மாதிரி இருந்துச்சு, அவ்வளோ இதுவாக இருந்துச்சு. அங்கே பார்த்துட்டு வெளியில் வரப்போ அவங்க பைக் ஓட்டினவங்களுக்குலாம் நான் கை கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தான். இந்த விளையாட்டுடைய பேர் மரண கிணறுன்னு சொல்லியிருந்தாங்க. இது கண்டிப்பாக நான் மரண கிணறுன்னு தான் சொல்லுவேன். இது கரெக்டாக தான் பேர் வச்சுருக்காங்க. இது வந்து அங்கே இருக்கவங்களாம் சொல்லியிருந்தாங்க இது 100 ரூபாய் இல்லை 1000 ரூபாயே கொடுத்து பார்க்கலாம், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்றத. இங்கே இருக்கிறவர் சொல்லியிருந்தாரு இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம தேவு தடலை இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்றத இந்த கேமை. பெரிய யூடியூபர்ஸ் எல்லாமே போய் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் தீவு தடலே இருக்குது. ஆனால் நான் இப்போ முடிய போகிற டைமில் தான் போய் பார்க்கவே போயிருந்தேன். இதுக்கு முன்னாடிலாம் நான் போயிருக்கேன். இப்போ வந்து இந்த வாரத்தோடு முடியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சாட்டர்டே போயிருந்தேன், சண்டேயோட முடியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த தீவு தடலை இந்த பொருட்காட்சியை பற்றி எனக்கு தெரிஞ்சது நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த அளவுக்கு தெளிவாக உங்களுக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்து நீங்களே புரிஞ்சுப்பீங்களோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த இடத்துக்கு வந்து என்ஜாய் பண்ண மாதிரி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நின்று நீங்களும் மரண கிணறை பார்த்த மாதிரி என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மகேஸ்வரி லைஃப் ஸ்டைலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் எல்லாமே பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்படியே கடைசியாக பரதநாட்டியம் குட்டி குட்டி பசங்களாம் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதை கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். தீவு தடலில் செம்மையாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.